ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டுவர முடியாது என்று மூத்த ஊடகவியலாளர் மாலன் தெரிவித்துள்ளார். மாலன் இது தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சட்டம் பிறப்பிக்க முடியாது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் தமிழக அரசும் ஒரு பார்ட்டி, அவர்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இறுதி தீர்ப்பு வரவில்லை, வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அந்த வழக்கினுடைய நோக்கத்தை சிதைப்பதைப் போல இன்னொரு அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது. அதை குறித்து ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு ஜனாதிபதியினுடைய அனுமதி தேவை. எனவே அந்த முறைகள் சாத்தியமானது அல்ல. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படின்னு ரெண்டு குழப்பமே இருக்க சூழலில் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதோட இந்த மனநிலை பிரதிபலிக்குமா? ஏன்னா இது ரொம்ப சென்டிமெண்ட் சார்ந்த விஷயமா பார்க்கப்படும் போது இந்த எலெக்ஷனில் இது எதுவும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? பிரதிபலிக்கலாம். சில தென் மாவட்டங்களில் சிலருக்கான அந்த கொந்தளிப்புகள் இருக்குது. ஆனால் இதற்கு எலெக்ஷனுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கிறது. அதற்குள்ளே இப்போ இதே கேள்வி வெள்ளம் வந்தபோது இருந்தது. வெள்ளம் வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய மனநிலை என்பது வேறாக இருக்கிறது. அதே போல் இதுவும் அந்த நேரம் வருகிற போது அப்போது இருக்கக்கூடிய முக்கியத்துவமான பிரச்சனைகள் தான் இதை தீர்மானிக்குமே தவிர, அதுவும் தவிர இது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை அல்ல. எல்லா மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதில்லை. எல்லா வகுப்பினரும் எல்லா சமுதாயத்தினரும் ஜல்லிக்கட்டில் பங்கு பெறுவதில்லை. எனவே அதனால் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய மொத்த பிரச்சனை அல்ல. ஆனால் இது தேர்தலில் பெரிய அளவுக்கு பாதிக்காது. சில பாக்கெட்ஸில் சில இடங்களில் அது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்.